சோனா குருவி உணவு தேட கிளம்பி கொஞ்ச நேரம்தான் ஆகியிருக்கும். அந்த சமயம் வானத்துல கருமேகங்கள் சுழந்து திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழையில தொடர்ந்து பறக்க முடியாத சோனா குருவி ஒரு பெரிய மரத்துக்கடியில உட்காந்துது. இந்த மழையில என்னோட குழந்தைங்க வீட்டுல தனியா இருக்காங்க. இப்படி மழை வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் வீட்டை விட்டு கிளம்பி இருக்க மாட்டேன். இதே சமயம் சோனா குருவியோட வீட்டு கூரையில இருந்து மழை தண்ணி குக்கு உட்கார்ந்து அந்த கூட்டுல சொட்டிக்கிட்டு இருந்தது. அக்கா அக்கா, மழை தண்ணி சொட்டுறதால இந்த கூடு நனைஞ்சுக்கிட்டு இருக்கு. குக்கு, கூட்டை விட்டு கீழே இறங்கிக்க. நான் இந்த கூட்டை தூக்கி அந்த பக்கம் வச்சிடுறேன். பிறகு பியூட்டி அந்த கூட்டை தூக்கிட்டு போய் மழைநீர் சொட்டாத இடத்துல கீழே வச்சது. பிறகு பியூட்டி ஜன்னலுக்கு பக்கத்துல உட்காந்து தன்னுடைய அம்மா எப்ப வருவாங்கன்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சது. அக்கா, அம்மா வந்துட்டாங்களா? இல்லடா குக்கு, அம்மா இப்ப வரைக்கும் வரவே இல்லை. அக்கா, எனக்கு காத்தையும் மழையும் பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. தம்பி, இப்படி பயப்படக்கூடாது. கஷ்டமான சூழ்நிலையில தான் நாம தைரியமா இருக்கணும். அம்மா எத்தனை தடவை நமக்கு இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இருக்க இருக்க காத்தோட வேகமும் மழையோட வேகமும் அதிகமாச்சே தவிர குறையவே இல்லை. இதே சமயம் உணவு தேட கிளம்பி மழையில மாட்டிக்கிட்ட ரீட்டாங்கிலையும் சோனா குருவி உட்கார்ந்துருந்த மரத்துக்கடியில உட்கார்ந்தது. சோனா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் வர்ற வழியில ஒரு பெரிய மரம் வேரோட கீழே விழுந்துருச்சு. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட குழந்தைங்களுக்காக உணவு தேட வந்தப்ப இந்த மழையில மாட்டிக்கிட்டேன். எனக்கு என்னோட குழந்தைங்க நினைப்பாவே இருக்கு. அடடா, குழந்தைங்க வீட்டுல தனியா இருக்காங்களா? ஆமா ரீட்டா, என்னோட குழந்தைங்க வீட்டில் தனியாக இருக்காங்க. இப்படி பெய்கிற மழையால் என்னால் வீட்டுக்கு போக முடியல. என்னோட குழந்தை இப்படி பெஞ்ச மழையால தான் போன வருஷம் இறந்து போயிட்டான். அதை என்னால இப்பவும் மறக்க முடியல. இப்படி சொன்ன ரீட்டா கிரி இறந்து போன தன்னோட மகனை நினச்சி அழ ஆரம்பிச்சது. ரீட்டா, கொஞ்ச நேரம் அழாம இரு. நான் ஏற்கனவே பயந்து போயிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் பேசி என்னோட பயத்தை அதிகமாக்காத. ரீட்டாக்குரியும் சோனா குருவியும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல சோனா குருவியோட வீடு இப்படியும் அப்படியுமா ஆட ஆரம்பிச்சது. சீக்கிரமா வீட்டை விட்டு வெளியே போ. வீடு இப்படி ஆடுறத பார்த்தா கீழே விழுந்துடும் போல இருக்கு. இப்படி சொன்ன பியூட்டி தன்னோட தம்பி குக்குவை கூட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே பறந்து போச்சு. பியூட்டியும் குக்குவும் வீட்டை விட்டு வெளியில போன கொஞ்ச நேரத்துல வீட்டோட கூரை இடிஞ்சு அப்படியே வீட்டுக்குள்ள விழுந்துடுச்சு. அக்கா, நல்ல வேலை நீ என்ன வீட்டை விட்டு வெளியில அழைச்சிக்கிட்டு வந்துட்ட. இல்லைன்னா வீட்டோட கூரை நம்ம மேல விழுந்து நம்மள நசுக்கி இருக்கோம். குக்கு, மழையிலிருந்து உன்னை பாதுகாக்க எனக்கு இப்ப பெரிய வாழை இலைகள் வேணும். நான் போய் வாழை இலைகளை எடுத்துக்கிட்டு வரேன். அது வரைக்கும் நீ இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போகாம இங்கேயே உட்கார்ந்துரு. அக்கா, உனக்கு வாழை இலைய வச்சு வீடு கட்ட தெரியுமா? தெரியும். அம்மா இலைகளை வச்சு வீடு கட்டுறப்ப நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு. இப்படி சொன்ன பியூட்டி கொஞ்ச தூரத்துல இருந்த ஒரு வாழை மரத்தை நோக்கி இலைகள் எடுக்கிறதுக்காக பறந்து போச்சு. இப்படி வாழை மரத்தை நோக்கி பறந்து போன பியூட்டி அந்த மரத்துல இருந்து தனக்கு தேவையான இலைகளை பறிச்சு எடுத்தது. இப்படி எடுத்துட்டு வந்த வாழை இலைகளை வச்சு தன்னுடைய தம்பி மேல மழைநீர் படாம இருக்கிறதுக்காக ஒரு கூரையை உண்டாக்குச்சு. பிறகு பியூட்டியும் குக்கும் மழைநீர் அவங்க மேல படாம அந்த கூரைக்கு கீழே உட்காந்துக்கிட்டாங்க. அக்கா, அம்மா ஏன் இன்னும் வரல? அவங்க இப்ப எங்க இருப்பாங்க? குக்கு, அம்மா மழைக்காக எங்கேயாவது ஒதுங்கி நின்று இருப்பாங்க. மழை விட்டதும் நம்ம கிட்ட வந்துருவாங்க. குக்கு, எதுக்காக இப்ப அம்மாவை தேடுற? உனக்கு பசிக்குதா? ஆமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. குக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடா. அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க. ஒரு மரத்துக்கு அடியில மழைக்காக ஒதுங்கி நின்ன சோனா குருவியோட டாக்கிலையும் இப்போ யாரோ கத்துற சத்தத்தை கேட்டாங்க. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. வீட்டு கூரை என் மேல விழுந்துடுச்சு. அதை தூக்கி என்ன யாராவது காப்பாத்துங்க. சோனா, ஏதோ ஒரு பறவை மேல வீட்டு கூரை இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. ரீட்டா, சீக்கிரமா அந்த பறவையை போய் காப்பாத்துவோம். இப்படி பேசிக்கிட்ட சோனா குருவி டாக்கிலையும் பிறகு அங்கிருந்து சத்தம் வந்த திசையை நோக்கி பறந்து போனாங்க. யாரு இந்த கூரைக்கு கீழே யார் மாட்டி இருக்கிறது? நான் தான் கோரியக்கா மாட்டிக்கிட்டு இருக்கேன். சோனா, சீக்கிரமா என்ன காப்பாத்துங்க.
பிறகு ரீட்டாக்கிட்டையும் சோனாக்குருவியும் இடிஞ்சு போய் கீழே கிடந்த கூரைக்கு கீழே கோரிக்காவை மாட்டிக்கிட்டு இருக்கதை பார்த்தாங்க. இதை பார்த்த சோனாக்குருவியும் ரீட்டாக்கிட்டையும் ரொம்ப முயற்சி பண்ணி அந்த கூரையை தூக்கி வேற பக்கம் போட்டு கோரிக்காவத்தை காப்பாத்தினாங்க. சோனா, ரீட்டா, நீங்க 2 பேரும் இந்த சமயத்துல வரலன்னா கூரைக்கு கீழே கடந்து நான் செத்து போயிருப்பேன். இதே சமயம் சோனாக்குருவி திடீர்னு தன்னோட குழந்தைங்கள பத்தி நினைக்க ஆரம்பிச்சது. மழையில எந்த வீடு வேணாலும் இடிஞ்சு கீழே விழலாம். ஒருவேளை நம்ம வீட்டுக்கு இந்த நிலைமை வந்திருந்தா நம்ம குழந்தைங்களோட கதி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்ச சோனாக்குருவி பிறகு ரீட்டா கிளியை பார்த்து இப்படி சொல்லுச்சு. ரீட்டா, நான் இப்போவே என்னோட வீட்டுக்கு கிளம்புறேன். என் குழந்தைங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு நான் இப்போவே போய் பார்க்கணும். இங்க பாரு சோனா, இந்த மழையில பறந்து போறது அவ்வளவு நல்லது இல்ல. அதுவும் இல்லாம காத்து ரொம்ப வேகமா வீசுது. இல்லை, இப்படி நினச்சேன்னால இங்கேயே உட்காந்துருக்க முடியாது. என்னோட குழந்தைங்கள நான் இப்போவே பார்க்கணும். அவங்கள பார்த்தா தான் எனக்கு நிம்மதி. இப்படி சொன்ன சோனாக்குருவி கொட்டுற மழையில நனைஞ்சிக்கிட்டு தன்னுடைய குழந்தைங்கள பார்க்க பறந்து போச்சு. குழந்தைங்க மேலே இருக்கிற பாசத்தால் சோனாக்குருவி பறந்து வந்துச்சு தவிர வேகமாக வீசுகிற காற்றை எதிர்த்து சோனாக்குருவியால் பறக்க முடியல. இப்படி சோனாக்குருவி கஷ்டப்பட்டு பறந்து போயிட்டு இருக்க சமயத்தில் வேகமாக வீசின காற்று சோனாக்குருவியை ஏற்றுக்கிட்டு போய் ஒரு பெரிய மரத்துக்கு இடையில தள்ளிடுச்சு. அந்த மரத்தில் இருந்த முள்ளை குத்தி சோனாக்குருவிக்கு உடம்பெல்லாம் காயமாயிடுச்சு. அந்த காயத்துலேருந்து ரத்தமும் வர ஆரம்பிச்சுது. இருந்தாலும் தைரியத்தை இழக்காத சோனாக்குருவி அந்த மரத்துல இருந்து மெதுவாக வெளியில வந்து மறுபடியும் தன்னுடைய வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. இப்படி பறந்து வந்த சோனாக்குருவி சீக்கிரமாகவே தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. வீட்டுக்கு வந்த சோனாக்குருவி கூரை இடிச்சு கிடக்கிற தன்னோட வீட்டை பார்த்து கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சது. குக்கு, பியூட்டி, நீங்கள் 2 பேரும் எங்கே இருக்கீங்க? என்னோட குழந்தைங்க 2 பேரும் கூரைக்கு கீழே மாட்டிக்கிட்டாங்க. யாராவது வந்து உதவி பண்ணுங்க, யாராவது வந்து எனக்கு உதவி பண்ணுங்க. சோனாக்குருவி இப்படி கத்துறதை பார்த்துட்டு பியூட்டியும் குக்குவும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா, அம்மா, நான் இங்க இருக்கேன். அம்மா, நாங்க இங்க இருக்கோம். இந்த பக்கம் பாருங்க. எங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நாங்க நல்லா தான் இருக்கோம். தன்னோட குழந்தைங்களோட குரலை கேட்ட சோனாக்குருவி கத்த வந்த திசையை பார்க்க ஆரம்பிச்சது. குழந்தைகள் எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்கிறத பார்த்த சோனாக்குருவி சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பிச்சது. என்னோட குழந்தைங்க நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இப்படி சந்தோஷத்தில் கத்தின சோனாக்குருவி உடனே தன்னோட குழந்தைங்க கிட்ட வந்து 2 பேரையும் தன்னோட ரெக்கையால அணைச்சிக்கிச்சு. அம்மா, உங்களோட ரெக்கையில இருந்து ரத்தம் வருது. இந்த காயம் எப்படி உண்டாச்சு? இந்த காயம் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. நீங்கள் 2 பேரும் நல்லா இருந்தீங்கன்னா அம்மாவுக்கு எந்த குறையும் இல்லை. பிறகு கொஞ்ச நேரத்துல மழையும் வீசிக்கிட்டு இருந்த காத்தும் சுத்தமா நின்று போச்சு. என்னோட பொண்ணு ரொம்பவும் புத்திசாலி. தன்னோட தம்பி உயிரையும் காப்பாத்தி அதே சமயம் தன்னையும் காப்பாத்திக்கிட்டா. இப்படிப்பட்ட பொறுப்பான குழந்தைகள் இருந்தா அப்பா அம்மாவுக்கு எந்த கவலையும் இருக்காது. அப்புறம் சோனாக்குருவி தன்னோட 2 குழந்தைங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு உணவு தேட பறந்து போச்சு. மழை பெஞ்சதால இப்ப நல்லா குளிர்காத்து வீச ஆரம்பிச்சது. இந்த மாதிரி குளிர்காத்துல முதல் முறையா பறந்து போன பியூட்டிக்கும் குக்குவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படி போன இவங்க 3 பேரும் பிறகு ஒரு இடத்துல இருந்த திராட்சை தோட்டத்துக்கு போய் இனிப்பான திராட்சை பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பிறகு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து பேசவும் ஆரம்பிச்சாங்க. பியூட்டியும் குக்குவும் இடிஞ்சு விழுந்த வீட்டு கூரையில மாட்டிக்காம எப்படி தப்பிச்சோங்கிற கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. பிறகு கொஞ்ச நாட்கள்லயே சோனாக்குருவி தனக்காகவும் தன் குழந்தைங்களுக்காகவும் ஒரு அழகான சின்ன வீட்டை கட்டி முடிச்சது. அப்புறம் அந்த வீட்டுல இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம எப்பவும் ஒரு கஷ்டமான நேரம் வந்தா பயப்பட ஆரம்பிச்சிடுவோம். ஆனா அப்படி பயப்படுறது ரொம்ப தப்பு. அந்த சமயத்துல நாம தைரியமா இருந்து சரியான முடிவுகளை எடுத்தாதான் நம்மளையும் நம்மளோட குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் காப்பாத்தி சந்தோஷமா வாழ முடியும். ஒரு பெரிய அடர்ந்த காட்டுல காலுக்காகவும் அதோட அம்மாவும் வாழ்ந்து வந்தாங்க. காலுக்காகவும் சின்ன வயசா இருக்கிறப்பவே அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவங்க அம்மா தான் காலுக்காகத்தை வளர்த்து வந்தாங்க. காலுக்காகத்தோட அம்மா காலு மேல ரொம்பவும் அன்பு வச்சிருந்தாங்க. ஆனா காலுக்காக தன்னோட அம்மா தான் மேல வச்சிருக்க அன்பை புரிஞ்சுக்கவே இல்லை. அவங்களோட சொல் பேச்சை எப்பவும் கேட்கறதும் இல்லை. எல்லா சமயத்திலும் அவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தது. காலுக்காக ரொம்பவும் சோம்பேறித்தனமா இருந்தது. எந்த வேலைக்கும் போறதே இல்லை. காலு, தூங்குனது போதும், எழுந்துரு. மணி 10 ஆகுது, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் மார்க்கெட்டு வரைக்கும் போய் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வாப்பா.
அம்மா என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? உருளைக்கிழங்கு தானே வாங்கணும், ஏன் அதை நீங்க போய் வாங்கக்கூடாதா? என்ன ஏன் தொல்லை பண்றீங்க? இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு வேண்டா வெறுப்பா எழுந்திரிச்சு அம்மா கிட்ட இருந்த பணத்தை வாங்கிட்டு பறந்து போச்சு. இப்படி பறந்து போன காலுக்காகவும் மார்க்கெட்டுக்கு போகாம ஒரு ஹோட்டலுக்கு போச்சு. எனக்கு 3 பிளேட் சமோசா கொடுங்க. இப்படி சொன்ன காலுக்காகவும் அம்மா கொடுத்த பணத்தை புறா கிட்ட கொடுத்தது. காலு, நீ எந்த வேலைக்கும் போகாம சோம்பேறித்தனமா வீட்லயே தூங்கிக்கிட்டு இருப்ப. உனக்கு எப்படி 200 ரூபாய் பணம் கிடைச்சது? புறா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். சமோசாவுக்கு பணத்தை எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை கொடு. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு 3 பிளேட் சமோசாவையும் திருப்தியா சாப்பிட்டு முடிச்சது. சமோசாவை சாப்பிட்டு முடிச்ச காலுக்காகத்துக்கு இப்ப மறுபடியும் தூக்கம் வர ஆரம்பிச்சது. உடனே நதி ஓரமா பறந்து போய் ஒரு நிழலான இடமா பார்த்து படுத்து தூங்க ஆரம்பிச்சது. பாவம் காலுக்காகத்தோட அம்மா தான் பையன் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வருவான்னு நினைச்சு சாயங்காலம் வரைக்கும் வீட்டு வாசல்லே உட்காந்துருந்தாங்க. அப்ப அந்த பக்கமா சோனா குருவி பறந்து வந்தது. இப்படி வந்த சோனா குருவி காலுக்காகத்தோட அம்மா வாசல்ல உட்காந்துருக்கத பார்த்துட்டு அவங்க கிட்ட போச்சு. அம்மா, ஏன் ரொம்ப நேரமா வெளியிலயே உட்காந்துருக்கீங்க? சோனா, என் பையன் காலுவை எங்கேயாவது பாத்தியாமா? அம்மா, காலண்ணா நதிக்கு பக்கத்துல ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்காரு. அடப்பாவி, மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டானா? சோனா, எனக்கு ஒரு உதவி செய்யறியா? கொஞ்சம் சிரமம் பார்க்காம அவனை போய் எழுப்பி வீட்டுக்கு வர சொல்லுமா. காலுக்காகத்தோட அம்மா இப்படி சொன்னதும் சோனா குருவி மறுபடியும் காலுக்காகத்தை பார்க்க பறந்து போச்சு. காலண்ணா, காலண்ணா, சீக்கிரம் எழுந்திருங்க, உங்க அம்மா உங்களை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. சோனா, எங்க அம்மா ஒரு பைத்தியம். அவங்க சொல்றது என்கிட்ட வந்து சொல்ற நீ ஒரு பைத்தியம். போய் இங்க இருந்து. இந்த உலகத்துல நிம்மதியா தூங்கறதுக்கு எனக்குன்னு ஒரு இடமே இல்லை. இப்படி சொன்ன காலுக்காகவும் மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சது. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. தூக்கத்துல இருந்து காலுக்காக எழுந்திரிச்ச உடனே வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. டேய் காலு, உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன நீ இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. பணத்தை எடுத்துக்கிட்டு நான் மார்க்கெட்டுக்கு போனேனா, போற வழியில அந்த பணம் என் ரக்கையிலிருந்து பறந்து போயிடுச்சு. எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், அந்த பணம் கிடைக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்தா நீங்க திட்டுவீங்கன்னு நினைச்சு நதியோரமா படுத்து அழுதுகிட்டே தூங்கிட்டேன். அப்படியாடா, அது சரி. வீட்ல சமையல் செய்ய எந்த காய்கறியும் இல்லையே, இப்ப என்ன பண்றது? பரவாயில்லம்மா, நான் பசியோடையே படுத்து தூங்குறேன். இப்படி பொய் சொன்ன காலுக்காகவும் அப்படியே தன்னோட கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. காலுக்காக இப்படிதான் தினமும் தன்னோட அம்மாவை ஏமாத்த ஏதாவது பொய் சொல்லிக்கிட்டே இருக்கும். காலுக்காகத்தோட அம்மாவும் வேற வழி இல்லாம காலுக்காக சொல்ற பொய்யெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் கழுகக்கா காலுக்காகத்தோட வீட்டுக்கு வந்தது. அக்கா, என்னோட பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம், நீங்க கண்டிப்பா காலு அழைச்சிக்கிட்டு வந்துருங்க. அதுக்கு என்னம்மா, கண்டிப்பா வந்துடுறேன். மறுநாள் எல்லா பறவைகளும் கழுகக்காவோட பொண்ணு கல்யாணத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த காலுக்காக தன்னோட அம்மா கிட்ட இப்படி சொல்லுச்சு. அம்மா அம்மா, வாங்க, நாமளும் கழுகக்கா வீட்டு கல்யாணத்துக்கு போவோம். எல்லா பறவைகளும் போய்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கழுகக்கா வீட்டு கல்யாணத்துல நமக்கு ஜோரான சாப்பாடு கிடைக்கும். டேய் காலு, நீ நினைக்கிற மாதிரி கல்யாணத்துக்கு வெறும் கைய வீசிக்கிட்டு போக முடியாது. போட்டுக்கிட்டு போறதுக்கு நம்ம கிட்ட நல்ல துணியும் இல்ல, மணமக்களுக்கு அன்பளிப்பா கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட எந்த பணமும் இல்ல. இந்த நிலைமையில நாம எப்படி கல்யாணத்துக்கு போக முடியும்? நீயும் நல்ல சாப்பாடு ஆக்கி போட மாட்ட, எங்கேயாவது ஓசியில கிடைச்சா அங்கேயும் அழைச்சிக்கிட்டு போக மாட்ட. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு கோவத்துல அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. தன்னோட மக இப்படி இருக்கிறத நினைச்சு காலுக்காகத்தோட அம்மா அழுதுகிட்டே உட்காந்துருந்தாங்க. அப்ப அந்த வழியா போன சோனா குருவி அவங்க கிட்ட வந்தது. அம்மா, என்ன இப்படி அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க? கழுகக்கா வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க வரலையா? உடனே மனசு தாங்காத காலுக்காகத்தோட அம்மா தன்னோட பையனை பத்தின எல்லா விஷயத்தையும் அழுதுகிட்டே சொன்னாங்க. இதையெல்லாம் கேட்ட சோனா குருவி கொஞ்ச நேரம் யோசிச்சுது. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. காலண்ணாவை நான் திருத்த முயற்சி பண்றேன். ஆனா அதுக்கு நீங்க நான் சொல்றபடி நடக்கணும். சோனா, என் பையன் திருந்திடுவான்னா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஒரு நாள் காலுக்காக வரத பார்த்துட்டு நதியோரமா உட்காந்துருந்த சோனா குருவி அழ ஆரம்பிச்சது. சோனா, என்ன ஆச்சு? ஏன் இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? காலண்ணா, எனக்கு என்னோட அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அம்மாவுக்கு ஈடு இணையா யாருமே கிடையாது. எங்க அம்மா உயிரோட இருக்கிறப்ப அவங்களுக்கு என்னால எதுவும் செய்ய முடியல. இப்ப என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஆனா பாருங்க, இதையெல்லாம் அனுபவிக்க எங்க அம்மா என் கூட இல்ல. பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்க முடிஞ்ச என்னால ஒரு அம்மாவும் வாங்க முடியல.
சோனா குருவி இப்படி சொன்னதும் காலுக்காகத்தோட மூளை குறுக்கு வழியில யோசிக்க ஆரம்பிச்சது. இங்க பாரு சோனா, உனக்கு அம்மா வேணும், ஆனா உன்கிட்ட அம்மா இல்ல. எனக்கோ பணம் வேணும், ஆனா எனக்கு எங்க அம்மா தேவையில்லை. அதனால உனக்கு வேணும்னா எங்க அம்மாவை எடுத்துக்க. என்னது, உங்க அம்மாவை எனக்கு கொடுக்குறீங்களா? இந்த மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க, நீங்க போய் சொல்றீங்க. இங்க பாரு சோனா, நான் ஒன்றும் எங்க அம்மாவை உனக்கு ஓசியில கொடுக்க போறதில்ல. கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு அவங்கள நீ விலைக்கு வாங்கிக்க. உனக்கும் அம்மா கிடைச்ச மாதிரி இருக்கும், எனக்கும் செலவுக்கு பணம் கிடைக்கும். காலுக்காகத்தோட பேச்சை எதுக்கிட்ட சோனா குருவி கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு காலுக்காகத்துக்கிட்ட இருந்து அவங்க அம்மாவை விலைக்கு வாங்குச்சு. அம்மா சீக்கிரம் கிளம்புங்க, நாம கோவிலுக்கு போயிட்டு வருவோம். டேய் காலு, உண்மையாவா சொல்ற? நீ கோயில் பக்கமே வரமாட்டியேடா. இப்ப நான் மாறிட்டேம்மா, நான் முன்ன மாதிரி இல்ல. சீக்கிரம் கிளம்புங்க, கோயிலை சாத்திர போறாங்க. இப்படி போய் சொல்லி தான் அம்மாவை சோனா குருவி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த காலுக்காகவும் சோனா குருவி கிட்ட இப்படி சொல்லுச்சு. சோனா, நான் சொன்னபடியே எங்க அம்மாவை அழைச்சிக்கிட்டு வந்து உங்ககிட்ட விட்டுட்டேன். இதுக்கப்புறம் இவங்க எனக்கு அம்மா இல்ல, உனக்கு தான் அம்மா. இங்க பாரு சோனா, எங்க அம்மா என் மேல உள்ள பாசத்துல உன் வீட்டை விட்டு வந்தாலும் வந்துருவாங்க. எதுக்கும் ஒரு கைத்தால அவங்கள கட்டி போட்டு வச்சுக்க. டேய் காலு, என்னடா சொல்ற? நான் உனக்கு அம்மா இல்லையா? ஆனா காலுக்காக அவங்க அம்மா சொன்னதை காதுல வாங்கவே இல்லை, அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, வீட்டுக்குள்ள வாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா காலண்ணா உங்களோட அருமையை தன்னால புரிஞ்சுப்பாங்க. பிறகு காலுக்காகத்தோட அம்மாவை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போச்சு. பிறகு சோனா குருவி காலுக்காகத்தோட அம்மாவை தன்னோட அம்மாவா நினைச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்தது. அவங்களுக்கு இனிப்பான பழங்களையும் சத்தான உணவுகளையும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தது. அம்மா, உணவை சாப்பிட்டுட்டு நீங்க அப்படியே படுத்து தூங்குங்க, ராத்திரி ஏதாவது தேவைப்பட்டா என்னை எழுப்புங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. சோனா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா. என் பையனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு அவனை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. அவனை எங்கேயாவது பார்த்தேன்னா ஒரு தடவை என்னை வந்து பார்த்துட்டு போக சொல்லுமா. காலுக்காகத்தோட அம்மா மட்டும் இல்ல, நாட்டுல எல்லா அம்மாக்களுமே இப்படிதான் இருப்பாங்க. குழந்தைங்க பெரியவங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் தன்னோட அம்மாவை ஈஸியா மறந்துடுவாங்க. ஆனா ஒரு அம்மா தன்னோட குழந்தைய எந்த சூழ்நிலையும் மறக்கவும் மாட்டாங்க, வெறுக்கவும் மாட்டாங்க. காலுக்காக தன்னோட அம்மாவை பணத்துக்காக வித்துட்டு போனாலும் இவங்களால காலுக்காகத்தை மறக்கவே முடியல. காலுக்காகத்தோட அம்மா சொன்னதை கேட்ட சோனா குருவியும் காலுக்காகத்தை அந்த காடு பூரா எல்லா இடங்களையும் தேடி பார்த்தது. ஆனா காலுக்காகம் கிடைக்கவே இல்லை. பிறகு சோனா குருவி ஏமாற்றத்தோட தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தது. அம்மா, நான் காலனவ காடு பூரா தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. அட பாவி, எங்கடா போன? உனக்கு என்னடா ஆச்சு? நீ இப்ப எந்த நிலைமையில இருக்கியோ? எனக்கு என்னவோ உன்னை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. கடவுளே, என் பிள்ளைய எப்படியாவது என்னோட கண்ணுல காட்டிடு. சோனா குருவி வீட்டுல காலுக்காகத்தோட அம்மாவுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சது. இருக்க இடம், உண்ண உணவு, இப்படி எல்லாத்தையும் சோனா குருவி அவங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தது. 1000 இருந்தாலும் அவங்களோட மனசு தன்னோட மகனை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தது. பிறகு ஒரு நாள் புறாவும் சோனா குருவியும் சேர்ந்து பக்கத்து காட்டுக்கு பறந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு புதிர் செடியில கிடந்த காலுக்காகத்தை பார்த்தாங்க. ஒரு நாள் இருட்டுல காலுக்காக பறந்து வந்தப்ப சரியா கண்ணு தெரியாம ஒரு மரத்துல மோதி கீழே விழுந்ததால காலுக்காகத்தோட ரெக்கையில பலமா அடிபட்டு இருந்தது. உடனே கொஞ்சமும் தாமதிக்காம புறாவும் சோனா குருவியும் சேர்ந்து காலுக்காகத்தை பறந்து டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. இங்க பாரு சோனா, காயத்துக்கு கட்டு போட்டு இருக்கேன். நான் குடுக்கற மருந்த வேலை தவறாம கொடுங்க. 15 நாள்ல இந்த காயம் சரியா போயிடும். இந்த செய்தியை கேள்விப்பட்ட காலுக்காகத்தோட அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அம்மாவை பார்த்த காலுக்காகவும் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு உட்கார்ந்தது. டேய் காலு, உனக்கு என்னடா ஆச்சு? நேத்து ராத்திரியில இருந்தே எனக்கு மனசு சரியில்லை. அப்பவே நினைச்சேன் என் பிள்ளைக்கு ஏதோ ஆபத்துன்னு. நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சுடா. காலு, இதுக்கப்புறம் கவலைப்படாத. அம்மா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடவே இருப்பேன். காலுக்காக தன்னோட அம்மாவை பணத்துக்காக வித்துட்டு வந்துடுச்சு. அப்படி இருந்தும் அம்மா தான் மேல வச்சிருக்க பாசத்தை நினைச்ச காலுக்காகத்துக்கு வெக்கமாவும் அவமானமாவும் இருந்தது. அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் ரொம்பவும் கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சிட்டேன். நீங்க என் மேல வச்சிருக்க அன்புக்கு விலை மதிப்பே கிடையாது. நீங்க என் பக்கத்துல இருந்த வரைக்கும் எனக்கு உங்களோட அருமை தெரியல. நீங்க என்னை விட்டு தூரமா போனதுக்கு அப்புறம்தான் உங்களோட அருமை எனக்கு புரியுது. அம்மா, சத்தியமா என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் இதுக்கப்புறம் நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். உங்களை கஷ்டப்படுத்தவும் மாட்டேன். தயவு செய்து என் கூட வீட்டுக்கு வந்துருங்கம்மா.
காலுக்காக தன்னோட அம்மா மனசுல இருக்க தூய்மையான பாசத்தை இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிச்சு. புரிஞ்சுக்கிட்ட உடனே காலுக்காகத்தோட மனசும் மாறிடுச்சு. காலு, நீ உன்னோட அம்மாவை சோனா குருவி கிட்ட பணத்துக்காக வித்துட்ட. இப்ப சோனா குருவி அவங்கள திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவ? ரொம்ப சிம்பிள். நானும் சோனா குருவி வீட்டுக்கு போய் எங்க அம்மா கூடவே இருந்துருவேன்.